ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பயங்கர சேலில் 2000 ப்ராடக்ட் 200 1000 ப்ராடக்ட் 100 அவ்வளோ சீப்பாக எனக்கு கிடைக்கல. ஒரு 300 வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செம்ம ஆஃபரில் செம்மையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா என்னோட டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். நான் ஒரு பைத்தியம். ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு அதிகமாக இந்த ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கேஷுவலாக காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி கொஞ்சம் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் நான் போட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி பிக் தேங்க்ஸ் டு லெட்டி ஷாப்ஸ் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. அண்ட் ரொம்ப நன்றி என் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட், ஒரு நியூட் ஷர்ட். எனக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூடு ப்ரௌன், நார்மலாக எனக்கு ப்ரௌன் கலரே பிடிக்காது. பட் ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு வருஷமானு வச்சுக்கோங்களேன், பல மாசமானு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரௌன் நியூட் ஷேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்குது, லைக் அவுட்ஃபிட்டாக வேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரம் மைரா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. பேரே நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, பரவாயில்ல. ஷர்ட் நல்லா இருந்துச்சு. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. ஆனால் இது ஜார்ஜெட் இல்லை, பாலியஸ்டர். நானும் நினைக்கிறேன் பாலியஸ்டர் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆர்டர் பண்ணி எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், பார்த்தா அது பாலியஸ்டராக இருக்குது. இருந்தாலும் இது அந்தளவுக்கு தெரியல, கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. வின்டர் டைமுங்கிறதுனால அவ்வளோ ஸ்வெட்டும் ஆகலை, அதனால நோ ப்ராப்ளம். இதில் வந்து குட்டி குட்டியான இந்த முத்துமணி மாடெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஃபிட் பர்ஃபெக்டாக இருந்தது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கும் சைஸ் மாறும். ஸோ அதனால நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, சைஸ் சார்ட்டை பார்த்துட்டு உங்களை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸ் சார்ட் படி வாங்குங்க. நீங்களும் என்ன மாதிரி அடிக்கடி ஒல்லியாவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிக்கடி மெஷர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஆஜோவில் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கூப்பன் கோட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் போல்ட் அப்படின்னு ஒரு கூப்பன் கோட் இருக்குன்னா அந்த கூப்பன் கோடுக்கு அடியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வாங்கும்போதே ஆஃபர் இருக்கும். அண்ட் அந்த கூப்பன் கோடுக்கு அடியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி கார்ட்டில் போட்டு அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் அதை போய் ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ கிட்ட ஒரு 600-700 உள்ள ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக ஒரு 300 அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ 300 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது ZenX க்ளோதிங் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு ரேப் டாப் மாதிரி ஒரு கிராப் டாப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் டாப். பட் இருந்தாலும் நான் ஏன் அப்படி நினச்சேன்னு தெரியல. இங்கே ஃப்ரண்ட்டில் ஹுக் இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஒன்லி ரேப் தான் பண்ணணும். பட் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நடக்கும்போது வைக்கும்போதுலாம் இப்படி பானு பொழந்துக்கும். ஸோ அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா உள்ள ஒரு நீங்கள் டிஷர்ட்டோ இல்லை ஏதாவது நீங்கள் உள்ளே போடுறதுனா போட்டுக்கலாம். இல்லை அப்படியே உங்களுக்கு போட்டு பிடிக்கும்னா இட்ஸ் ஃபைன். பட் எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நான் நடக்கும்போது அப்படியே ஃபுல்லாகவே அது ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதனால் நான் இங்கே பின் பண்ணிக்கிட்டேன் அந்தளவுக்கு தெரியாத மாதிரி. அண்ட் பின் பண்ணிட்டு அதை ரேப் பண்ணி போட்டேன். இதோட பிரிண்ட் ரொம்ப ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான பிரிண்ட், ஒரு மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக கச்சாமுச்சா அப்படின்னு இருந்துச்சு. நான் வாங்கும்போது இருந்த ஆஃபரை விட இப்போ இந்த வீடியோ நான் போடும்போது இன்னும் செம்ம ஆஃபர் இருக்கும். பிகாஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சேல் வந்து நடக்குது. இப்போத்துலேருந்து இந்த சேல் இருக்குது, இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இருக்குது. ஸோ செம்ம ஆஃபர் இருக்குது. 80% ஆஃபர் வரைக்கும்லாம் நம்ம ப்ராடக்ட் வாங்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த அடுத்த 30 செகண்டுக்கு நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய மணியை லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேளுங்க. அப்ப சொல்லி தொலை. அதுதான் என்னோட செல்லக்குட்டி லெட்டி ஷாப்ஸ் பற்றி. ஸோ லெட்டி ஷாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷ்பேக் சைட். ஸோ இந்த டிசம்பர் சேலில் நீங்கள் நார்மலாக வாங்குற ஆஃபரை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்லாம் கொடுத்து உங்களுக்கு நிறைய மணி சேவ் பண்ணுறதுக்கு லெட்டி ஷாப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆஜோவில் மட்டும் கிடையாது, மிந்த்ரா, H&Mனு நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆஃபர்ஸ்க்கு மேலே கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காட்டுறேன் பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய மணி சேவ் பண்ணுங்கள். அந்த சேவ் பண்ணுற காசெல்லாம் வச்சு கூட நீங்கள் நிறைய பெருசாக ஏதாவது வாங்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் லெட்டி ஷாப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே உள்ள ஆஜியோ, மிந்த்ரா என்னென்னமோ இருக்கும், நிறைய டாப் வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆஜியோ தானே பார்க்குறோம், அதனால ஆஜியோவில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ பட்டன் இருக்கும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லெட்டி ஷாப்ல இருந்து நீங்கள் ஆஜியோட வெப்சைட்குள்ளே போயிடுவீங்க. இதுக்கப்புறமா வழக்கமாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஆஜியோ ஆப்பில் கூட நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ காட்டில் போட்டு பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த லிங்க்கு கீழே, அந்த லிங்க் வழியாக போய் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி நீங்கள் அப்படி பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்பயுமே கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். அண்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ. அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஷ்பேக் கொடுக்குறாங்க இல்லையா அமௌண்ட், அந்த மணி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம், சும்மா சேர்த்து கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பரான ஃபேஷன் சேலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வச்சிங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் லெட்டி ஷாப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சைன் அப் பண்ணுங்க. அண்ட் அது மூலியமாக போய் ஆஜோவில் ஷாப் பண்ணி மணியை சேவ் பண்ணுங்க. Do not miss this biggest fashion sale of the year. ஸோ நம்ம குயிக்காக அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டாப் காட்டினேன் இல்லையா, அது கூடவே ஒரு ஸ்கர்ட்டும் நான் ஆக்சுவலி அது ரெண்டும் பேர் கிடையாது, தனித்தனியாக தான் வாங்கினேன். ஸோ ஒரு ஸ்கர்ட் ஒன்று நான் வாங்கியிருந்தேன், ஒரு நார்மல் ஒயிட் ஸ்கர்ட். ரொம்ப நாளாக ஒரு ஒயிட் ஸ்கர்ட் வாங்கணும்னு எனக்கு அப்படியே ஆசையாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கர்ட் நான் வாங்கினேன். ஓட்டையாக இருக்கும் அந்த ஸ்கர்ட்டில், ரொம்ப ஒரு அழகான ஸ்கர்ட் தான். பட் எனக்கு இந்த ஸ்கர்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல, அவ்வளோ நல்லா இல்லை.
இது வந்து ஸ்டைலி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. அவங்க சொல்லியிருந்தது 2000 ரூபாய், நான் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இவ்வளோ விலையா இருக்கு, அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தா எனக்கு அதுவும் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கர்ட் தான், பட் எனக்கு அவ்வளோ ஃபிளாட்டரிங்காக இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இதை விட நான் இன்னும் நிறைய நல்ல ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ பெரிய சீன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இதோட ப்ரைஸுக்கு இது ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கே நமக்கு வேஸ்ட் கிட்ட எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அது எலாஸ்டிக்ல ஒரு மாதிரி சீப்பாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக அடிக்கடி போடுவேன். அடுத்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்ட் கோட் பை லைஃப் ஸ்டைல். ஸோ நார்மல் லைஃப் ஸ்டைல் போனாலுமே நான் அந்த பிராண்டில் தான் நிறைய ஷாப் பண்ணுவேன். அது ஆஜுவலே இருக்குது அப்படின்னும் போது சரி ஆஃபர் எதுக்கு விடுவானே அப்படின்ற மாதிரி நான் நைஸாக வாங்கிட்டேன். ஒரு கிராப் டாப் வாங்கியிருந்தேன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைலாக் ஷேடில். ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீன்ஸ் கூடயும் போட்டுக்கலாம், பலாசோ ஸ்கர்ட் எல்லாத்து கூடயும் போட்டுக்கலாம். ஒரு சாட்டின் கிராப் டாப் இது. அண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது அப்படியே நான் அப்படி பண்ணிட்டீங்கன்னா கிராப் டாப் ஆகிடும். நார்மலாக போட்டிங்கன்னா ஒரு நார்மல் மிட் லெங்த் டாப் மாதிரி ஆகிடும். பட் எனக்கு இது கண்டிப்பாக இப்படி சுருக்கி கிராப் டாப் மாதிரி இப்படி ஒன் சைடாக போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் அதிகமாக இந்த ஸ்கர்ட் கூடலாம் போடுவேன். இது ஆக்சுவலி ஒரு பாலியஸ்டர் ஃபேப்ரிக் தான், பட் பார்க்குறதுக்கு ஒரு சாட்டின் மாதிரி நல்லா ரிச்சாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டி நல்லா இருந்தது, ஃபிட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா டிஸ்டா பென் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் வாங்கினேன். எனக்கு ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுமே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கர்ட் ஆக்சுவலி நான் பார்க்கும்போது மேபி அது நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் இது கூடவே பேர் ஆகி வரா மாதிரி தான் போட்டிருக்காங்க. இருங்க நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி போடல, நான் தான் போட்டுருக்கேன். அந்த இமேஜ் பார்க்கும்போது ரெண்டுமே பேரா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் அந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இந்த ஸ்கர்ட் வந்து நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, குவாலிட்டி அவ்வளோ செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உள்ள லைனிங் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலாக நான் மற்ற ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி இல்லை. பட் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. இது நார்மல் ப்ரைஸ் அவங்க கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 500 rupees தான். ஸோ நான் வாங்கினது ஒரு 300 rupees கிட்ட தான் வாங்கினேன். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக நம்ம ஓகே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா உள்ள ஒரு லேயரிங் ஸ்கர்ட் மாதிரி போட்டு அந்த மாதிரி இதை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி கலர் ஸ்கர்ட்டில் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக இருந்துச்சு. அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி தான் கொஞ்சம் மட்டமாக இருந்தது, பட் பரவாயில்ல. அடுத்து பிட்டர் லைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு சாலிட் ஃப்ளேர் ஸ்கர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். நார்மலாக பிளாக் ஸ்கர்ட் இது. ஆல்ரெடி பிளாக் ஸ்கர்ட் ஒன்று நான் வச்சிருந்தேன், மாபிஷ் பை சோனால் ஜெயின் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து. பட் அந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் அப்படியே வெளுத்து போய் அதில் ப்ளீச்சிங் பவுடர்லாம் பட்டு ரொம்ப கேவலமாயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்கர்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஸ்டர் தான். எல்லாமே பாலிஸ்டராக வாங்கியிருக்கேன், ரொம்ப தப்பு. ஆனால் நிஜமாவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபிட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பின்னாடி நாட்டோட வருது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிஸ்ட் லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த நாட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்கர்ட்டில் நாட் வந்துச்சுன்னா எனக்கு பர்சனலி பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்கர்ட் நிஜமாக ரொம்ப சூப்பர் இருந்தது. குவாலிட்டி எனக்கு ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா ஃப்ளாட்டரிங்காக இருந்துச்சு. நான் போன ஸ்கர்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இது கண்டிப்பாக இல்லை. அந்த வெள்ளை ஸ்கர்ட் மாதிரி கூட இது இல்லை. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஸ்கர்ட். இது கொஞ்சம் நான் அடிக்கடி இதுக்கப்புறம் டெஃபினட்டாக போடுவேன். இல்லை இந்த நாட் வருது இல்லையா, இது நார்மலாக முன்னாடி கட்டினா தான் வந்து அந்த மாதிரி தான் கட்டணுங்கிற மாதிரி தான் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை பின்னாடி தான் கட்டினேன். எனக்கு நார்மலாக அந்த நாட்டை முன்னாடி கட்டுறதை விட பின்னாடி கட்டினா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு பிராண்ட் ஃபிக். ஆக்சுவலி இதில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இல்லாத ப்ராடக்ட்ஸும் இருக்குது, பட் நான் ட்ரை பண்ணது நிறைய ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌனிஷ் நியூடிஷ் ஒரு மாதிரியான ஒரு ஷேடில் இருக்கிற ஒரு பெப்ளம் டாப் மாதிரி. ஸோ உங்களுக்கு வேஸ்ட் கிட்ட கொஞ்சம் டைட்டாக வரும், அப்புறம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்க மாதிரி இருக்கும், அதுதான் டிசைனே. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். அண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே நார்மல் லெகினோ ஜீனோ போட்டு நம்ம பேர் பண்ணோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கலரே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, செம்ம ப்ரிட்டியாக இருந்தது. அண்ட் இதோட மெட்டீரியல் ஜார்ஜெட். நீங்கள் நார்மலாக ஜீன் டாப் போடுவீங்க, இல்லை நார்மல் லெகின் போட்டு டாப் போடுவீங்க அப்படின்னா இது போடலாம். அண்ட் உங்களுக்கு வேஸ்ட் கிட்ட இப்படி கொஞ்சம் டைட்டாக வந்துட்டு கீழே இப்படி வர்றதுனால அது இன்னும் கூட ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வேணும்னா பெல்ட் போட்டுக்கலாம். பட் எனக்கு இது வந்து பெல்ட் போடாமல் நார்மலாக எப்படி போட தான் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை. அண்ட் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டியும் இருக்குது, ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தொட்டு பார்க்குறதுக்கு ஃபேப்ரிக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாபிஷ் பை சோனால் ஜெயின் இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாப் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுதான் ரஃபல் டாப் வித் டைப். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே என்னதான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நிஜமாவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. என்னென்னமோ இப்படி தொங்குது சைடில். அண்ட் இது ஒரு பிளேசர் மாதிரியும் ஒரு லுக் லைட்டாக எனக்கு கொடுத்தது. அண்ட் ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக இது அடிக்கடி போடலாம், நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹூக் எதுவுமே கிடையாது. ஸோ என்னதான் இது என்னோட கரெக்டான சைஸ் தான், பட் ஸ்டில் இது ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உள்ள நீங்கள் ஒரு டேங்க் டாப் மாதிரியோ இல்லை நார்மலாக ரவுண்ட் நெக் டிஷர்ட் மாதிரியோ கொஞ்சம் லோவாக இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுட்டு இது மேலே போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிளேசர் லுக் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓப்பன் ஆச்சுன்னா அழகாக இருக்கும். பிளாக் கூட பேரப் பண்ணலாம், ஒயிட் பேஜ் எல்லாத்து கூடயுமே பேரப் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஃபேப்ரிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு
ப்ராடக்ட். நீங்கள் வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் இப்படி தொங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் போடுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இது என்னென்னு பண்ணால் இந்த சைடு இப்படி பப்பரப்பான்னு தொங்குது இல்லையா, அது கொஞ்சம் இப்படி போடணும். இப்படி போட்டால் தான் அந்த உள்பக்கம் தெரியாமல் அந்த சாட்டின் சைடு வந்து தெரியும். பட் அது என்னதான் அப்படி போட்டாலும் இப்படி அது பப்பரப்பான்னு பொழந்துக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் மாபேஷ் பை சோனால் ஜெயின்லேருந்து ஒரு அவங்களே கிளியராக கொடுக்கல. இந்த ஸ்லிட் டாப்ன்ற மாதிரி சொல்கிறேன், நடுவில் இப்படி ஓப்பன் இருக்கும் அண்ட் ஜீனுக்கு மேலே நம்ம பேரப் பண்ணலாம், லெகின் கூட போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுவும் ஒரு டார்க் க்ரீன் தான். எதனால 2 டார்க் க்ரீன் வாங்கினது தெரியல, பட் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன். இதில் ஒரு சுருக்கமாக இருக்கு இல்லையா, சுருக்கு பை மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஒரு நாட் இருக்கா மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் அது நிஜமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா இதில் பெல்ட் போடலாம், பெல்ட் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிளாக் பெல்ட் போட்டு பிளாக் கலர் லெகின் போட்டு சூப்பரான ஒரு பேக் கேரி பண்ணிங்கன்னா செம்ம கிளாஸி லுக் இது கொடுக்கும். இல்லை நீங்கள் கேஷுவலாக வெளியே போகிறீங்கன்னா பெல்ட்லாம் போடாமல் நார்மலாக போட்டு போகலாம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் இது லூஸாக ஃபீல் ஆச்சு, பட் இதோட பேட்டர்னே அப்படிதான். ஏன்னா நான் இமேஜ்லையும் பார்த்தேன், மாடல் போட்டிருக்கிறதும் ஒரு மாதிரி லூஸாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்டைலே அப்படிதான். உங்களுக்கு இது ரொம்ப ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 சைஸ் கம்மியாக வாங்கிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி போட பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இப்படியே வாங்கிக்கலாம். அண்ட் இதோட மெட்டீரியல் ட்ரையான். அடுத்தது செம்ம கம்மி ப்ரைஸ்க்கு நான் ஒன்று வாங்கினேன், டீம் ஸ்பிரிட்ல இருந்து ஒரு ஜிம் வேர் மாதிரி. ஸோ இது வந்து டபுள், உள்ள வந்து ஒரு டேங்க் டாப் இருக்கும், மேலே வந்து ஒரு எல்லோ கொஞ்சம் பால் பச்சை கலந்த ஒரு க்ராப் டாப் மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெறும் 180 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இப்பயும் அந்த ஆஃபர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆஃபர் காட்டுது. சரி, நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜிம் வேர் பிடிக்கும், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் க்ராப் டாப் போட்டு உள்ள டேங்க் டாப் போடுறது ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், கொஞ்சம் அப்படியே க்யூட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி போட்டேன். அண்ட் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அந்த டேங்க் டாப் எல்லாம் தெரியும். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜிம்க்கு கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்டைலிஷாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டு போகலாம். ஒரு கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது 180 ருபீஸ்க்கு ஒர்த், மஸ்ட் ட்ரை. அண்ட் இது வந்து ஈஸியாகவும் காஞ்சிடுது, ஃபுல் ஸ்வெட் ஆனதுக்கப்புறமும் ஈஸியாக காஞ்சிடுது. நீங்கள் யோகாலாம் பண்ணுறீங்கன்னா கூட இதை போட்டு பண்ணலாம். ஐ லவ் இட். அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் ஷர்ட் வாங்கியிருந்தேன். இது ஒரு நார்மலான ஒரு லூஸ் ஃபிட் ஓவர் சைஸ்ட் ஷர்ட் மாதிரி தான். ஸோ செம்ம பெருசாக இருந்துச்சு. லெங்க்த்து ரொம்ப செம்ம லாங்காக இருக்கும். நீங்கள் வந்து லெகின் போட்டு இது மேலே போடலாம், நல்லாயிருக்கும். எனக்கு நார்மலாக அந்த மாதிரி கொஞ்சம் இந்த லூஸாக அப்படி போட்டுட்டு இங்கே பக்கத்துலலாம் சுற்றுறேன் அப்படின்னு சொன்னால் நான் இது கண்டிப்பாக வேர் பண்ணுவேன். அண்ட் இதோட குவாலிட்டி செம்ம குவாலிட்டி, பயங்கர சூப்பரான ஒரு குவாலிட்டி. அண்ட் ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகம் தான், 1500 கிட்ட இருந்துச்சு. நான் 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் என்ன கேட்டால் இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓகே தான் தோணுது. உங்களுக்கு ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அண்ட் பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும்னா மஸ்ட் ட்ரை. பிகாஸ் வந்து அந்த கலர் அவ்வளோ ஜெட் பிளாக், சூப்பரான ஒரு கலர். அண்ட் அதோட ஃபிட்டுமே வந்து அந்த லூஸ் ஃபிட் தானே, அது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நீங்கள் கேஷுவலாக அப்படி போட்டிங்கன்னா போடலாம். அண்ட் ஓவர் சைஸ்ட் லவர்ஸ் யூ ஷுட் கெட் திஸ். அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லெகின் ஒன்று வாங்கியிருந்தேன், டிமோசா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக பிளாக் கலரில் ஆங்கிள் லெகின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆங்கிள் லெகினே கிடைக்காது. நான் அப்படி ஆங்கிள் லெகின் வாங்கினேன்னா அது என் காலுக்கு ஃபுல்லாக தான் இருக்கும், ஏன்னா என் காலே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கும்போது எனக்கு இமேஜில் ரொம்ப ஷார்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு ஆங்கிள் லெகினாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அதே மாதிரி கரெக்டாக இருந்தது. அண்ட் இந்த லெகினில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த கிறிஸ் கிராஸாக அந்த மாதிரிலாம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இது போட்டுட்டு நார்மலாக ஷர்ட் போடலாம், இல்லை ஜிம்க்கு போட்டு போகலாம். ஜிம்க்கு நான் இது அவ்வளோ விரும்ப மாட்டேன், பிகாஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோ எனக்கு வந்து ஜிம்க்கு நல்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கணும். பட் இதை கண்டிப்பாக நான் கேஷுவலாக போட்டு போவேன். லைக் ஜீன்லாம் போடுறது கடுப்பாக இருக்கும், நான் அதிகமாக ஜீன் போடுறதே இல்லை. ஸோ ஜீனுக்கு பதிலாக இதை போட்டு மேலே ஷர்ட்ஸ் எல்லாமே போடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஆக்சென்ட் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன்லாம் இருக்கிறதுக்கு இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது 3/4 தான் வரும். அப்பயுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ மஸ்ட் ட்ரை. அண்ட் இதுவும் செம்ம கம்மி ப்ரைஸில் இருக்குது. அடுத்து ஒரு ஷர்ட் இருக்குது, அது வந்து மைசா ஏதோ ஒரு சா, அந்த டிஷர்ட் இல்லை ஷர்ட் அது. ஸோ இது வந்து ஒரு ஆம்ப்ரே கிரேடியன்ட் லுக்கில் இருக்குது. ஒரு ப்ளூ அப்படியே ஃபேட் ஆகி ஒரு ரொம்ப லைட் ப்ளூவாக, பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது ஒரு காட்டன் டை அண்ட் டை, அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் மேடு. ஸோ அதனால் உங்களுக்கு இமேஜில் பார்க்குறத விட லைக் அவங்களோட பிராண்டோட அந்த ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கண்டிப்பாக எனக்கு டெலிவர் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கம்ப்ளீட்டாக இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அடிக்கடி சும்மா கேஷுவலாக வெளியே போட்டு போகலாம். அது சம்மர் டைம்லலாம் இது போட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கேஷுவல், நைஸ். It's also a must try. So that's it guys. அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் ஹோப் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் தான் ஒரு ப்ராடக்ட் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே ஏதோ ஒன்று இந்த சேலை யூஸ் பண்ணி தான் ஒன்று வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக லெட்டி ஷாப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு லெட்டி ஷாப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஜியோவில் போய் நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா இந்த சூப்பர் சேல் ஆஃப் த இயரை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். Just make use of the sale. So அவ்வளவுதான். உங்க எல்லாருமே அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, bye from Kirti. Bye.